இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்த்துடலாங்களா. தம்பியை மார்னிங்கே வந்து ஸ்கூலுக்கு ஃபுல்லாக கிளப்பி விட்டாச்சு. ஏன்னா ஒரு 2 டேஸ் தான் வந்து ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ அவரும் என்ஜாய் ஜாலியாகி லீவுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்கே வந்துட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து தோசையுமே பட்டாணி குழம்பு வச்சுருந்தேன். அதை மட்டும் ஊற்றி அவருக்கு டிஃபனுக்கு கொடுத்துட்டு சைட் பை சைட் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து கையோடு செஞ்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் அண்ட் கேரட் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுட்டு கோவக்காய் பொரியல் தான் வந்து நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. ஏன்னா பொங்கலுக்குள்ளே முடிக்கணும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன். கிச்சனையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மாப்பு மட்டும் போட்டால் போதும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் சிங்கில் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு வேலையே ஓடாது. ஸோ எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் கையோட க்ளீன் பண்ணி கிச்சனையுமே க்ளீன் பண்ணி சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதில் என்ன மிகப்பெரிய டாஸ்க்னால் எனக்கு வெங்காயம் கட் பண்ணுறதே சுத்தமாகவே பிடிக்காதுங்க. எப்போ வெங்காயம் எடுத்தாலும் என் கண்ணில் வந்து தண்ணியாக கொட்டும். ஒரு 2 வெங்காயம் உரிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சுட்டே போயிடுவேன் நான். ஸோ இன்றைக்கி எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த வெங்காயத்தை உரிக்கணும்னு சொல்லிட்டு நான் உரிச்சிட்டேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். மற்ற வேலையை கூட நான் பார்த்துருவேன். பட் இந்த வெங்காயம் உரிக்கிற வேலை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது நான் உரிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தையுமே நான் உரிச்சிட்டேங்க. ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு க்ளீனுமே நான் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்மால் பிஸ்னஸையும் சேர்த்து நான் பார்த்துட்ருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஷெட்யூல் போட்டு கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னோடய வீடியோ வந்து கரெக்டாக 8 மணிக்கு வந்து யூடியூப்பில் வந்து வந்துருங்க. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2-3 சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்டவ்வு வந்து எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டா பிராண்டோடது. நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அரௌண்ட் 14,000 வந்து வந்துருந்துச்சு. அது வந்து ஆஃபர் போக வந்து 9.5 சம்திங் என்னமோ வந்துருந்துச்சுங்க. செம சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. 3 பர்னர் தான். இது வந்து ஒரிஜினல் எஸ்எஸ் அண்ட் ஒரிஜினல் வந்து பர்னர் வந்து காப்பர் வந்து ஒரிஜினல். ஸோ கேட்ட சிஸ்டருக்காக இந்த இதை வந்து நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்குது. குக்கிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, க்ளீனிங் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறங்காட்டி ஸோ இப்படி மெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேங்க நான். ஸோ சாப்பாடு மட்டும் ஆஃப்டர்நூனுக்கு வந்து வச்சுட்டேன் நான். ஸோ என்னோடய கிச்சன் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். பை.